ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். குட் மார்னிங், வணக்கம். சவுண்டு கேட்காது, அதனால சொல்கிறேன். வாங்க, இன்னைக்கு அதாவது சின்ன ஒரு டிப்ஸு தான் இது. நம்ம இதை நானாக செய்கிறது தான், ஆனால் செஞ்சுருப்பாங்க இதுக்கு முந்தி. ஏன்னா இந்த நம்ம இப்போ செய்கிற ஒரு ஸ்வீட், அதாவது நிறைய இடத்துல இதுக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. எங்கள் ஊரில் ஒவ்வொட்டுன்னு சொல்லுவாங்க. எங்கள் தருமபுரி மாவட்டம் சேலத்துல எல்லாம் சில பேர் அதுக்கு வெவ்வேறு பேர் வைப்பாங்க. அது எனக்கு தெரியாதுங்க. நான் கொள்ளு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது வெள்ளைக்கண்ணு விட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது செய்கிறதுக்கு கோதுமை மாவு, மைதாவில் செய்வாங்க, நான் கோதுமை மாவு செய்யலாம்னு சொல்லிட்டு தேங்காய் மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம நெய் விட்டு வறுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி என்ன சமையல், வெள்ளிக்கிழமை. வாங்க, இதே உழவில் கொள்ளை வச்சு முள்ளங்கி போட்டு ஒரு சாம்பார், வடகம் போட்டு தாளித்து வச்சுருக்கிறேன். இது கிராமத்தில் அடிக்கடி இப்போ எல்லாம் இப்போ இந்த சாமை, இப்போ ராகி எல்லாம் இப்போ சீசனுங்க. இப்போ மேக்சிமம் இந்த சாமை சோத்துக்கு இந்த கொள்ளு வேக வச்சு அதை தண்ணி எடுத்து ரசம் வைப்பாங்க. ரசம் வச்சு சூப்பராக இது பொரியல் மாதிரி அப்படியே நம்ம இப்போ தேங்காய் அது இதுன்னு திருவி போடுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. வெங்காயம் பூண்டு தட்டி போட்டு, இல்லை வடகம் இப்போ தாளிப்படகம் போட்டு தாளிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு தாளிச்சிருவாங்க. சூப்பராக இருக்கும் அவங்க செஞ்சு சாப்பிட்றது. பாவக்காய் பொரியல் தாங்க பண்ணுறேன். பாவக்காய் பொரியல் இருக்கிறேன். ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே கரண்டிக்கு வச்சுருக்கிறீங்களா காணாதீங்க. இது சாம்பாருக்கு. இது ஏற்கனவே தேங்காய் இதில் போட்டு வச்சுருக்கிறேன். பாவக்காயில் தேங்காய் போட்டு தாளிச்சு விட்டேன். டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ஒண்டி அரைஞ்சி செய்கிறதுக்கு லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு எல்லாம் இதுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி, நம்ம மிளகுத்தூள் தான் வீட்டில் அரைச்சி மிளகுத்தூள் போட்டு தேங்காய் திருவி போட்டு இதை நல்லா தாளிச்சு விட்டேன். இது வந்துடுச்சு, இது ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி அதாவது கொள்ளு பருப்பு, உளுவல் பருப்பு, சாம்பார், முள்ளங்கி போட்டு சாப்பாடுங்க. சாப்பாடு வடித்து வச்சுருக்கிறேன். இது நமக்கு சாப்பாடு வச்சு குக்கர் தான் வச்சுருக்கேன். குக்கரில் என்ன வடித்து தாங்க வச்சுருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி டிஃபன் செய்யல, செஞ்சு வச்சா நம்ம தாங்க எல்லாம் சாப்பிடணும். சாப்பாடு வடித்து வச்சுட்டு சரி, ரொம்ப நாளாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டிப்ஸ் மாதிரி இது. ஏன்னா எல்லாமே நிறையா நம்ம கடலைப்பருப்பு போட்டு செஞ்சுருக்கிறோம்ப, தேங்காய் திருவி போட்டு செஞ்சுருக்கிறோம்ப. ஆனால் நான் உளுவல் வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இந்த மாவு பிசைந்துட்டு அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. பிசைந்து வச்சுட்டுங்க. இது கொஞ்சம் ஊறிட்டு இருக்கட்டுங்க. துணி போட்டு ரெடி வச்சிடலாம். பாவக்காய் முடிச்சிட்டாங்களா பார்த்தேன்.
நான் இதுக்கு வெல்லம் போட்டால் தான், நாட்டு சர்க்கரை போட்டால் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை உடச்சி எடுத்துக்கலாம். இது செய்யலாம்னு ஓடிட்டே இருந்தது மனசுக்குள்ள. சரி செஞ்சிடலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக போட்டுதாங்க சொல்லிட்டு, வெல்லம் தான் இருந்தாலும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை நாட்டு சர்க்கரை எடுத்து வந்து தேங்காயை வந்து நம்ம அந்த தேங்காய் பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து மிக்சியில் போட்டு இது மிக்சில்ன்ற கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து உணவில் கொஞ்சம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு குறைப்பாக ஒரு அழைப்பில் எடுத்துட்டோங்க. இதிலே கொஞ்சம் நம்ம இப்போ நாட்டு சர்க்கரையும் போட்டு ஒரு ஓட்டை ஓட்டிக்கலாங்க. பாவக்காய் இறக்கி விட்டுலாங்க. நான் அவங்க வந்து அவ்வளோதான் ரெடி ஆகிட்டேன். இதெல்லாம் வாங்க பார்த்துடலாம் வாங்க. பொடி பண்ணிட்டேன் பாருங்க. இதில் வந்து இப்போ நம்ம தேங்காயை வந்து கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வறுத்துட்டுமா லைட்டாக வறுத்தா போகும். கம்மியாக தாங்க நெய் விடுறேன். ஒரு ஸ்பூனு. வந்து நம்ம தேங்காயை திருவி வச்சுருக்கிற தேங்காயை நம்ம திருவினா இன்னும் நல்லாயிருக்கும்.
நம்ம அப்படியே மிக்ஸில் போட்டதுனால கொஞ்சம் பொடியாக இருக்குது. இதோடவே நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாங்க. இப்போ ஏலக்காய் பவுட்ரு வந்து போட்டு அது ஓரளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம இந்த கொள்ளு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, வெல்லம், இது எல்லாமே வந்து இதில் கொட்டிக்கலாங்க. இறக்கி வச்சுக்கலாம். கல் சூடாகட்டும்னு சொல்லிட்டு இருக்குங்க. மெதுவாக தான் கொஞ்சம் சூடு குழம்பு சொல்லலாங்க. இந்த மாவு வந்து நல்லா நம்ம இப்போ பிசைஞ்சிடலாங்க. இந்த வெல்லம் இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, நல்லா இந்த பூரணத்தை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் எல்லாமே நிறையா வந்து கடலப்பருப்பு, அதாவது பட்டாணி பருப்பில் தான் நிறையா செஞ்சுருப்பாங்க. பட்டாணி பருப்பில் தான் செஞ்சு சாப்பிட்றாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது செஞ்சுருக்காங்க.
மாவு இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு தேய்ச்சிக்கணும். நீங்களும் இந்த மாதிரி அதே மாதிரி வந்து தட்டைப்பயிறு இருக்கு இல்லைங்களா, தட்டைப்பயிறுலையும் செய்யலாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயாவது ஒரு முறை தானே செஞ்சு சாப்பிட்றோம்ப, அதனால் அதெல்லாம் வந்து நம்ம குழம்பு தான் செஞ்சு சாப்பிட்டு இருக்கணும், தாளிச்சு சாப்பிடணும் அப்படின்றது இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க, இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா இதில் எல்லாம் வந்து நான் சப்பாத்தி மாவு கோதுமை மாவு தான் செஞ்சுருக்கிறேன். ஆயில் எதுலையுமே யூஸ் பண்ணல. இப்போ நம்ம கல்லுக்கு மட்டும்தான் ஆயில் யூஸ் பண்ணுறோம்ப, அதனால் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாங்க. இதில் தேங்காய் போட்டுக்கிறதுனால, தேங்காய் நமக்கு ஏலக்காய் இதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதனால் ஏலக்காய் போடுறதுனால நமக்கு சீக்கிரமாக ஜீரண சக்தி ஆகிடும். அதனால் இதெல்லாம் தாராளமாக நம்ம சாப்பிடலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பாருங்கள், இப்போ சுற்றி வந்து புஷ்ஷுன்னு எந்திரிக்குது. நம்ம சப்பாத்தி போட்டால் எந்திரிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. வாங்க சாப்பிட்லாம். இது நமக்கு ஸ்வீட்டுக்கு நமக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்டு, நாட்டு சக்கரை தான் வெல்லம் போட்டிருக்கிறேன்.
பாய் மக்களே, பாய்.